அதுக்கு வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ உடச்சி இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை வந்து நல்லா கலக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டு இருந்தால் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். இப்போ இங்கே வந்து தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்கோம். ரவுண்டாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இந்த சைடு வந்து நம்ம முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை வந்து இப்போ நம்ம இந்த இதை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். கீழே ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்டாண்டுக்கு மேலே மெதுவாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்படி குத்தி பாருங்கள். வெந்துடுச்சுன்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், வெந்துடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு நல்லா பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு எடுத்துருக்கோம். இது பஜ்ஜி மாவு மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு எந்த மாதிரி கலக்குறீங்களோ அந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காயத்தூள், கொஞ்சமாக பேக்கிங் சோடா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக அதில் போட்டு எடுத்துடலாம். உங்கள் ஆயில் சூடாகிட்டுருக்கு. இதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, எக் பஜ்ஜி ரெடி. இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட முட்டை பஜ்ஜி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.